பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன தெரியுங்களா? ரோஸ் பயோ என்சைம் சோப் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம ரோஸ் பயோ என்சைம் சோப்பு நம்ம பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இது போல் நீங்களும் எடுத்து வச்சுக்கிங்க. 5 கிலோ பயோ என்சைம் சோப்புக்கு ரோஸ் பயோ என்சைம் சோப்புங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா 3500 கிராம் தேங்காய் எண்ணெய், அடுத்தது 250 கிராம் பசு வெண்ணெய், 250 கிராம் பாருங்க விளக்கெண்ணெய், உணவுக்கு பயன்படுத்துகிற விளக்கெண்ணெய். அதுக்கு அடுத்ததுங்க ரோஸ் பயோ என்சைம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு கலர் வரணுங்கிறதுக்காக நம்ம ஹர்பல் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறோம் 1000 கிராம். சரிங்களா? ரோஸ் பயோ என்சைம் 250 கிராம். சரிங்களா? இந்த 250 கிராம் நம்ம வாட்டரில் அளவுகளை குறைச்சிக்கணுங்க. அதுதான் மிக முக்கியம். சரிங்களா? இதுக்கு எவ்வளவு கேஸ்டிக் சோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 875 கிராம் கேஸ்டிக் சோடாங்க. சரிங்களா? அடுத்தது தண்ணி எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? தண்ணி 1750 கிராம் நம்ம யூஸ் பண்ணணும் நார்மலா. ஆனால் நம்ம என்சைம் சேர்த்துக்கிறதுனால 250 கிராம் குறைச்சிக்கிட்டு 1500 கிராம் தண்ணி நம்ம எடுத்துக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி ஸ்கேல் எவ்வளவு அக்யூரஸியாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அளவுகள் சரியாக இருக்குங்க. இதுதான் மிக முக்கியம். இப்போ நம்ம 5 கிலோவுக்கு எடுத்துருக்கிறோம் அப்படின்னா இந்த 5 கிலோ கெப்பாசிட்டிக்கு உண்டான ஸ்கேலை நம்ம பயன்படுத்தணுங்க. இப்போ பாருங்க, நம்ம எண்ணெயோட நம்ம பசு வெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எல்லாரும் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா? இந்த பசு வெண்ணெயை உருக்கி ஊற்றுறாங்க. உருக்கி ஊற்றக்கூடாதுங்க. இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த எண்ணெயில் இந்த வெண்ணெயை போட்டதுக்கு பிறகு இதனுடைய தன்மை எப்படி மாறுதுன்னு நீங்களே பாருங்களேன். போடுங்கம்மா. வெண்ணெயை போட்ட உடனேங்க நல்லா பிளண்ட் பண்ணிடணுங்க. பிளண்ட் பண்ணுங்கம்மா. நல்லா பிளண்ட் பண்ணியாச்சுங்க. பிளண்ட் பண்ண உடனே இதோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா பிளண்ட் பண்ணதுக்கு அப்புறங்க நம்ம விளக்கெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோங்க. விளக்கெண்ணெய் இதோட ஆட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு அடுத்ததுங்க மிக முக்கியமானதுங்க பயோ என்சைம். 1 கிலோவுக்கு அதிகபட்சம் 50 கிராம் ஆட் பண்ணா போதுங்க. நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல மனமா இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தாற் போலங்க நம்ம தேவையான அளவு கேஸ்டிக் சோடா எடுத்து வச்சிருக்கிறோம். 5 கிலோவுக்கு 875 கிராம் கேஸ்டிக் சோடா, 1500 கிராம் வாட்டருங்க. சரிங்களா? இது ரெண்டையும் இந்த வாட்டரில் இந்த கேஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையிலும் வச்சிருக்கணுங்க. இதுதான் இதில் முக்கியம். அதுக்கு அடுத்தாற் போலங்க நம்ம தேவையான பர்ஃப்யூம் எடுத்து வச்சிருக்கிறோங்க. அடுத்தது ஹர்பல் ஆயில் 1 கிலோ ஊத்துறோம். சரிங்களா? இந்த ஹர்பல் ஆயில் எதுக்கு நம்ம ஊத்துறோம் அப்படின்னாங்க, நம்ம கலருக்காக தாங்க ஊத்துறோம். கலருக்காக நம்ம ஹர்பல் ஆயில் ஊற்றி இருக்கிறோங்க. அருமையான ரோஸ் கலர் நமக்கு வருங்க. இது போல நீங்க பயன்படுத்துங்க. எல்லாமே நம்ம ஒன்னா ஊத்தியாச்சுங்க. நம்ம 5 கிலோவுக்கு உண்டான எல்லா பொருட்களும் ஊத்தியாச்சு. இருந்தாலும் ஒரு தடவை நம்ம வடிகட்டிக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியங்க. வடிகட்டுங்கம்மா. நேர்களே, இங்க பாருங்க, நம்ம 1500 கிராம் வாட்டரும் 875 கிராம் கேஸ்டிக் சோடாவும் கலந்து லையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோங்க. கேஸ்டிக் சோடா லைல எந்த விதமான லேயரும் படியக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்கம்மா. ஊத்திக்கிட்டு இந்த கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் எந்த அளவுக்கு மெதுவா ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சஃபானிஃபிகேஷன் ஆகுங்க. நேர்களே, இப்போ இந்த மாதிரி ஊத்துனதுக்கு பிறகுங்க தரமான தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 45 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. கையில தான் மிக்ஸ் பண்ணணுங்க. கையில மிக்ஸ் பண்றதுனால கரையும் தன்மை நமக்கு குறையுங்க. அதுதான் மிக சிறப்பு. சரிங்களா? நேர்களே, இப்போ டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற பர்ஃப்யூம் 1 கிலோவுக்கு 30 கிராம், அதிகபட்சம் 30 கிராம் தாங்க ஊற்றணும். அதே போல இந்த மோல்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மோல்டுக்கு பூராமே சரிங்களா
கிளிசரின் அல்லது வாசலின் தொடை வச்சுட்டாதான் எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். தவறு நேர்களே, நல்ல அருமையாக வந்துருச்சு. இந்த பதம் வந்ததுக்கு பிறகு தாங்க நம்ம ஊற்றணும். இந்த மாதிரி மோல்டில் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா மிக சிறப்பாக வருங்க. சோப்பு என்னடா இந்த கலர் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களாங்க? கலர் வந்து அருமையான ரோஸ் கலர் வந்துருங்க. என்ன நேயர்களே, அருமையா நம்ம ரோஸ் பயோ என்சைம் சோப் வந்திருக்குதுங்க. இது போல வீட்டிலே நீங்க செஞ்சு பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. ரோஸ் பயோ என்சைம் சோப்பு வேணும்னு நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதனால இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோங்க. அதனால நம்மளுடைய சின்மேக்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.